ரீசனா நோர்த் கொரியால எலெக்ஷன் ஒன்று நடந்திருக்கு. என்னது நோர்த் கொரியால எலெக்ஷனா? நீங்களும் ஷாக் ஆகிறீங்க தானே? ஏன்னா ரொம்ப பேர் நோர்த் கொரியான்றது ஒரு சர்வாதிகார நாடு, ஸோ அதனால அங்கே எலெக்ஷன்லாம் எதுவுமே நடக்காதுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அங்கேயும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்குது. இப்போ ரீசனா 15 மார்ச் தான் அங்கே எலெக்ஷன் நடந்திருக்கு. அதோட ரிசல்ட் வெளியாயிருச்சு. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஆட்சி பண்ணுற ரூலிங் பார்ட்டிக்கும் அவங்களுக்கு எதிராக இருக்கிற, அதாவது எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும்னா போட்டி நடக்கும். இதை தான் எலெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நோர்த் கொரியாவில் எலெக்ஷன் நடந்திருக்குன்னா அப்போ அங்கே எதிர்கட்சி இருக்காங்க. இந்த கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? அதுக்கு பதில் என்னன்னு பார்த்தோம்னா, நோர்த் கொரியாவில் எதிர்கட்சியே கிடையாது. எதிர்கட்சியே இல்லாத ஒரு நாட்டுக்கு என்னத்துக்கு தான் எலெக்ஷன் கேட்டா இப்போ நான் என்ன சொல்றது? அதை தான் நானும் கேட்குறேன். என்னத்துக்கு அங்கே எலெக்ஷன்? இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. நோர்த் கொரியாவோட ஜனத்தொகைன்னு பார்த்தோம்னா 2.5 கோடி. இதில் 2 கோடி பேருக்கு ஓட்டிங் பண்ணுற உரிமை இருக்குது. ஸோ 2 கோடி பேர் ஓட் பண்ணணும். இப்போ ரீசனாக நடந்த இந்த தேர்தலில் 99.93% ஓட் போட்டிருக்காங்க. ஸோ பேலன்ஸு 0.07%, அதாவது 14,000 பேர். இந்த 14,000 பேரில் 6 பேர் வந்துட்டு உடல்நல சரியாதனால அவங்களால வந்து ஓட் போட முடியல. 740 பேர் வெளியூரில் இருக்காங்க, ஓவர்சீஸில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களால வந்து இந்த எலெக்ஷனில் ஓட் பண்ண முடியல. ஸோ மொத்தம் 746 பேர் வந்துட்டு ஓட் போட முடியாதவங்க. ஸோ இப்போ இந்த 14,000ல் இந்த 746 பேரை நம்ம கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 13,254 பேர். இந்த 13,254 பேரும் இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா, அதாவது கிம் ஜாங் உன்னோட கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ஓட் பண்ணியிருக்காங்க. எது ஸோ அந்த இடத்துல தேர்தல் எப்படி நடக்கும், அதாவது அங்கே எப்படி வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கே தான் வந்துட்டு எதிர்கட்சியே இல்லையே. ஸோ ஒரு தொகுதிக்கு ஒரு கேண்டிடேட் தான் நிற்பாங்க. ஸோ அந்த கேண்டிடேட் அந்த இடத்துக்கு வந்து வேணுமா வேணாவா, எஸ் ஓ நோ, இதை மட்டும் தான் வந்து அவங்க சூஸ் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் எஸ் போடுறாங்களோ அவங்க வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் நோ போடுறாங்களோ அவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ஓட் போடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த 13,254 பேரும் நோன்னு சொல்லி ஓட் பண்ணியிருக்காங்க. நோர்த் கொரியாவோட சட்டத்தின்படி இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா, அதாவது இப்போ உள்ள கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ஓட் பண்ணுறது தேச துரோக குற்றமாக வந்து அங்கே பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன தண்டனை நம்ம பார்த்தோம்னா டெத் பெனல்ட்டி தான், மரண தண்டனை. ஸோ அதனால இந்த 13,254 பேர்த்தையும் இப்போ அங்கே தேடிட்டு இருக்கிறதா ஒரு தகவலும் இருக்கு. இந்த தேர்தல் இப்போ அங்கே தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அங்கே நடக்கிறது வந்துட்டு சர்வாதிகார ஆட்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வெளி உலகத்துக்கு, அதாவது வெளியில் நாட்டுங்களுக்கு இவங்க வந்துட்டு இன்னும் டெமோக்ரஸியாக இருக்கிறதாக ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த தேர்தல் வந்து இப்போ அங்கே நடக்குது. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் நோர்த் கொரியாவில் இருக்கிற தொகுதி எத்தனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 687 தொகுதி. ஸோ 687 வேட்பாளர்கள் போட்டி போடுவாங்க. இவங்க எல்லாமே கிம் ஜாங் உன்னோட நோர்த் கொரியா ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்ற அந்த கட்சியிலேருந்து போட்டி போடுறவங்க தான் இந்த 687 பேருமே. ஸோ இவங்க தெளிச்சு சுப்ரீம் பீப்புள் அசம்பிளி அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இதுக்கு உச்சபட்ச தலைவராக தான் வந்துட்டு, அதாவது சுப்ரீம் லீடராக தான் வந்துட்டு நம்ம கிம் ஜாங் உன் இருந்து 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி பண்ணுவார். திருப்பி மறுபடியும் இந்த தேர்தல் வரும். இதே மாதிரி தான் திருப்பி அங்கே வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஸோ ஃபைனலாக வீடியோ முடியறதுக்கு முன்னுக்கு நம்ம ரொம்ப நாட்டோட எலெக்ஷன் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எலெக்ஷன் நம்ம எங்கேயுமே பார்த்துக்க மாட்டோம். ஸோ இதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.